சரி சரி, அதான் காவு விட்டல, அழாத என்ன. மம்மியா வந்து உங்ககிட்ட பேசினா பாத்துக்கலாம். அம்மா, மம்மி எதுக்குடா உன்னை அடிச்சாங்க? சொல்லு விக்ரம், எதுக்காக உன்னை அடிச்சாங்க? நீ சொன்னாதானே அப்புறம் நான் மம்மி கிட்ட போய் எதுக்காக விக்ரம் அடிச்சிங்கன்னு நான் சண்டை போட முடியும். தேனக்கா கிட்ட போய் சரி சரி, அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. ஏ விக்ரம், இது நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல, எதுக்குடா அது போய் தேனாக்கா கிட்ட சொன்ன? நீ என்கிட்ட வந்து தேனாக்காவை கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னா நான் பண்ணாம இருந்துட்டு போறேன்டா. நிஜமாவா? நான் சொன்னா நீங்க தேனாக்காவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கல்ல? ஆமா விக்ரம், நீ சொன்னா நான் செய்வேன்டா. இது மட்டும் இல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அப்ப நீங்க தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்காம என் மம்மிய கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நீ சொன்னா நான் உன் மம்மியை கல்யாணம் பண்ணிக்கிற விக்ரம். எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. நான் தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்காம என் மம்மியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. பண்ணுங்க டாடி. ப்ராமிஸ்டா. நீ சொன்ன மாதிரி நான் தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா. சரியா? உனக்கு சந்தோஷமா? டேய், காத்து உன் பக்கம் அடிக்குதுன்னு ரொம்ப ஆடாத. நீ என்னைக்கும் இந்த வீட்டுக்கு மருமகனா வரவே முடியாது. இந்த நாகு உன்னை வரவும் விட மாட்டா. அம்மா, தங்க எங்கம்மா? நேரம் வேற ஆகிட்டு இருக்குமா. இந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்துட்டு நான் வேற இடத்துக்கு வேற போக வேண்டியது இருக்கு. கொஞ்சம் வேகமா வர சொல்லுங்கம்மா. என்னப்பா கார்த்தி, இன்னும் காணோம்? என்னப்பா மித்ராவை இன்னும் காணோம்? ஆமாம்மா, தேன் வேற பின்னாடியே போனா. ஐயோ, இன்னும் எத்தனை நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியும்? இவங்க 2 பேரும் போய் லேட் பண்ணிட்டே இருக்காங்களே. இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். தேனு, சாமி ரூம்ல வச்ச தங்கத்தை எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா? அட போங்க பாட்டி. என்ன மித்ரா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா? மித்ரா அக்காக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யாருமே காது கொடுத்து கேட்கல. அடேங்கப்பா, இவ என்ன புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா? இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. தேனே, என்ன பேசுற நீ? தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்க, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? கார்த்தி, நீ சும்மா இருப்பா. நேரங்காலம் புரியாம நீ கோவப்பட்டு இருக்காத. என்னடா நடக்குது? முதல்ல பொண்டாட்டி உள்ள போனா பின்னாடியே போன குட்டி சத்தன் இப்ப துள்ளி குதிச்சு ஓடி வருது. மாம்சே, சும்மா இருக்கியா? மாம்சே, எனக்கே ரொம்ப பயமா இருக்கியா? இன்னைக்கு என்ன கூத்து நடக்க போகுதுன்னே தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. மித்ரா, என்னதான் ஆச்சு? தங்கம் எங்க? தேன் ஏன் இவ்வளவு கோவப்படுறா? அம்மா, தங்கத்தை வச்ச இடத்துல காணுமா? என்னது, தங்கத்தை காணுமா? இது அபசகுணமாச்சேமா. அபசகுணமா? மாப்பிள்ள, என்னடா நடக்குது? நான் தான் சொன்னல மாம்சே, இது இன்னைக்கான புது குழப்பம். இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. மாம்சே, இதுக்கு நீ எல்லாத்துக்குமே ரெடியா இரு. நான் எதுக்கு ரெடியா இருக்கணும்?
எது வேணா நடக்கலாம்யா. அதான் தேனு சொல்றால, இவதான் தங்க காசை எடுத்து வச்சிருப்பான்னு. அத்தை போதும். ஐயோ மாப்ள, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இவ என் மேல பழிய போடுறா, நான் இத பண்ணவே இல்ல. மாம்சே, இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா? சேம் பிளட் மாப்பிள்ள. எனக்கு ஒன்றும் புரியல. சரி, இந்த பிரச்சனை நம்ம பக்கம் திரும்பாத வரைக்கும் நல்லது. வேடிக்கை மட்டும் பார்ப்போம். வேற என்ன பண்ண முடியும்? அத்தை மரியாதையா ஒழுங்கா எடுத்த தங்கத்தை கொடுத்துருங்க. இல்லனா நான் வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியதா இருக்கும். கார்த்தி, என்னப்பா இதெல்லாம்? ஆமாமா, வினய்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு பழி போட்டவங்களே இவங்க தான். வினய்க்கும் தேனுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு கிளியரா சொல்லிடுச்சு, அவங்களுக்கு காசு கொடுத்தது நாகலட்சுமி அம்மா தான். அடி பாவி. மித்ரா தான் தலைக்கு மேல கல்யாண வேலை வச்சுக்கிட்டு இந்த நேரத்தை இது மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அத்தை டைம் ஆயிட்டு இருக்கு, ஒழுங்கா தங்கத்தை கொடுத்துருங்க. ஐயோ மாப்ள, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த வினைய மாட்டி விட நினைச்சது நான் தான். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா சத்தியமா இத நான் பண்ணல மாப்ள. ஏண்டி, மித்ரா சொன்ன சொல்லுக்காக உன்னை பாவம் பார்த்து இந்த வீட்டுக்குள்ள விட்டா எங்க வீட்டு மாப்பிள்ளை மேலேயே எவ்வளவு பழிய தூக்கி போடுவ. உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டதே தப்பா போச்சுடி. ஓடி அண்ணி, வா. அண்ணி, அண்ணி, நான் சொன்ன கேளுங்க அண்ணி. சத்தியமா நான் இத பண்ணல அண்ணி. ஏய், என்ன கதை விடுறியா? முதல்ல இந்த வீட்டை விட்டு அண்ணி, வெளியே போ. அண்ணி, ஐயோ இருங்க அண்ணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தங்கத்தை காணோம்னு நீங்க கேக்குறீங்கல்ல, இந்த பையனோட அப்பா அம்மாவே இங்க காணோம். அதை யாராச்சும் கவனிச்சீங்களா? விடுங்க அண்ணி. என்ன மாம்சது, எங்கேயா போனாங்க? மாப்பிள்ள, பால்கோவா மாதிரி இருந்தவன் நமக்கு பாயசம் கொடுத்துட்டு போயிட்டானோ? சரியா, எப்படியாவது சமாளிப்போம். நீ எதுவும் பயப்படாத. ஆமா, எங்க அவங்க? மாப்பிள்ள, வா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வரையா? கொஞ்ச நேரத்துல என்ன மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆக பாத்தீங்களா? உங்களை எல்லாம் அப்படியே போட்டுன்னு வச்சுக்கோங்க. அவன் மண்டையில 4 போடு மாப்பிள்ள. முழிக்கிற முழிய பாரு, வாத்து முட்டையை முழுக்கணும் அந்த மாதிரி. நல்ல வேலை அவங்க வந்தாங்க. இவங்க வரலன்னு வச்சுக்கோ, நம்ம அம்மியில வச்சு மசாலா அரைக்கிற மாதிரி அரை அரைச்சிப்பாங்க. சொல்லுங்க, ஏன் அப்படி பண்ணீங்க? எங்க போனீங்க நீங்க 2 பேரும்? கேக்குறாருல, சொல்லுங்க. இல்லப்பா, நாங்க எல்லாத்தையும் சொல்லிடுறோம். போலீஸ் ஸ்டேஷன் ஜெயில்னு பிரச்சனையானதுனால நாங்க பயந்துட்டோம். எப்படியும் உங்ககிட்ட சொன்னா நீ விடமாட்ட. அந்த நேரம் பார்த்து அந்த மித்ரா பொண்ணு வந்து தங்க காசெல்லாம் பூஜை ரூம்ல வைக்கிறத பார்த்தேன். பத்தே மாப்பிள்ள, பால் அல்வா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு என்ன வேலையை பண்ணிருக்கான் இவன்னு. இவனை எல்லாம் நம்பி நம்ம வீட்டுக்குள்ள விட்ட பாரு, நம்மள சொல்லணும் மாப்பிள்ள. அதான் தங்கத்தை எடுத்துட்டு ஓடிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு திரும்பி வந்தீங்க? அது தங்கத்தை எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போலான்னு தான் கிளம்பணும். அப்போனும் பெருசா தோணல. நாங்க 2 பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீ தனியா இந்த வீட்டுல எவ்வளவு போராடணும்னு நினைச்சு பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. நாங்க தங்கத்தை எடுத்துட்டு போனா எல்லாரும் ஒன்னதானே திட்டுவாங்க. எங்களால எல்லா கெட்ட பேரும் உனக்கு தான் வரும். உன் கல்யாணமும் நடக்காது,
இங்க இருக்கிற நல்ல பேரும் போயிடும். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள உன்னால வர முடியாது. இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம். நாங்க காசுக்கு நடிக்கிறவங்க தான். ஆனா யாரு பாவமும் எங்க தலையில விடிய வேணான்னு தோணுச்சு. அதனால நாங்க தங்கத்தை எடுத்துட்டு திரும்ப வந்துட்டோம். மனசு கேக்கலப்பா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீயும் என்ன அம்மானு தானே கூப்பிடுற. அதான் யோசிச்சோம். நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க? சொல்லுங்க. ஆமா வினய், உன்னை தனியா இங்க கஷ்டப்பட விட மாட்டோம்ப்பா. மம்மி மனச மாத்தத்தான் டாடி தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி நடிக்கிறாரா? ஆனா சும்மா சொல்லக்கூடாது வினய். நீங்க கொடுத்து வச்ச ஆளுதான். மொத பொண்டாட்டியே 2வது கல்யாணத்துக்கு தாலிக்கு தங்கம் எடுத்து கொடுக்கற பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் பண்ணுங்க. அடுத்து என்ன? பத்திரிக்கை அடிங்க, மண்டபம் புக் பண்ணுங்க, நிச்சயம் பண்ணி தாலி கட்டி நல்லா வாழுங்க. எனக்கு என்ன வந்துச்சு? நீங்க என்ன பண்ணா எனக்கு என்ன? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க பாத்து பண்ண மாட்டியா? உச்ச கூட உனக்கு அறிவே கையில ஃபுல்லா ஆயில் தெரிச்சு சுட்டுச்சு பாரு. இப்படி எல்லாத்துலயுமே அவசரம். முந்திரி கொட்டை என்ன பண்றோம் ஏது பண்றோம் கொஞ்சம் கூட பாத்தே பண்றது இல்ல. ஏய் என்ன முழிக்கிற? கைய பாரு. கையில நின்னப்பட்டதோடு போச்சு. இதே வேற ஏதாவது ஆயிருந்தா என்ன திட்டுறதுனா மட்டும் உனக்கு நல்ல வாய் நீளும். ஒரு அப்பளத்தை கூட இன்னும் உனக்கு ஒழுங்க புரியுதில்ல. பாட்டி அப்பளம் கேட்டாங்க. இதோ எடுத்துட்டு வரேன் தேனு. சூப்பர்மேன், உங்களுக்கு என்ன இங்க வேலை? வாங்க. அப்பா வினய், கார்த்திக் சொன்ன மாதிரி சாமிக்கு முன்னாடி பத்திரிகை வச்சு கும்பிடலான்னு இருக்கோம். உங்க அப்பா அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீ என்னப்பா சொல்ற? நான் என்னமா சொல்றது? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதே பண்ணுங்கம்மா. அப்படி இல்ல வினய், நம்ம குடும்பத்து வழக்கப்படி முத பத்திரிகைய குலதெய்வத்துக்கு வச்சுட்டு தான் மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். நமக்கு நாள் வேற கம்மியா இருக்குல்ல. இந்த நேரத்துல கோயில் குளம்னு அலையறதெல்லாம் சரியா வராதுப்பா. அதான் விநாயகர் அம்மையப்பனை சுத்தி வந்து ஞானப்பழத்தை வாங்கின மாதிரி நம்ம வீட்டு பூஜை அறையில வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அம்மா அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீயும்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க உங்க விருப்பப்படி பண்ணுங்க. அப்புறம் என்ன சம்பந்தி, என் பையனே சரின்னு சொல்லிட்டான். வாங்க, பூஜைக்கு வேற டைம் ஆயிட்டு இருக்கு. சரிங்க சம்பந்தி. தேனு,
நீ போய் ஒரு தாம்பாள தட்டுல வெத்தலை பாக்கு வச்சு எடுத்து. சரி பாட்டி. சமந்தி வாங்க போலாம். சரி வா. போலாம். சூப்பர்மேன். சூப்பர்மேன். ஐயோ இவளா இப்ப எதுக்கு இங்க வந்தா? சூப்பர்மேன் தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாண கனவா? எனக்கும் அப்படிதான். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்கு நீங்க வந்த? இல்ல கீழே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சூப்பர்மேன். உங்களை பார்க்கணும்னு ஒத்த கால்ல நிக்கறாங்க. வந்து ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு வந்துருங்க. வாங்க. தேனு நான் வரல தேனு. உன் ஃப்ரெண்ட்ஸ்ட வந்து நான் என்ன பேச போறேன்? நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் சூப்பர்மேன். இப்ப போய் நீங்க வரலன்னு சொன்னா என்ன பங்கமா கலாய்ப்பாங்க. சோம்பேறித்தனம் படாம வாங்க சூப்பர்மேன் ப்ளீஸ். இல்ல தேனு, எனக்கு கொஞ்சம் மூடு சரியில்லை. ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன மூடு சரியில்லை? இப்ப என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி அவங்க கிட்ட வந்து சின்னதா ஒரு ஹாய் சொன்னா மட்டும் போதும். ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் என்ன தேனு சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்க? நான் இவ்வளவு சொல்றேன், நீ கேட்க மாட்டியா? அதான் என்கேஜ்மெண்ட் வெட்டிங் நிறைய இருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம். போ நீ போய் சொல்லு. ஆமா, வீட்டுக்கு வரும்போதே எதுவும் மதிக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி என்கேஜ்மெண்ட் வெட்டிங்னா மட்டும் வருவாங்க? நீங்க இப்ப வரலனா அவங்க எல்லாம் என்ன கேலி கிண்டல் பண்ணுவாங்க சூப்பர்மேன். ப்ளீஸ் சூப்பர்மேன், உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக வரலாம்ல. Congratulations sir. Congratulations டி. Congratulations. Congratulations டி. Congratulations. ஹே போதும் போதும், அப்படியே கொஞ்சம் வெட்டிங்க்கும் மிச்சம் வைங்க. விஷ் தானடி, காசா பணமா ஒரு நாள் முழுக்க விஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். Congratulations. தேங்க்ஸ். அவ்வளவுதானே, நான் போலாமா? எங்க போறீங்க? இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அதை விட முக்கியமான ஒர்க் இருக்கு. தேனு நீ சொல்லலையா? அத சொல்லிருந்தா அவர் கீழே இறங்கி வந்திருக்க மாட்டாரு. நீங்களே சொல்லுங்க. உங்க மேரேஜ்க்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு gift present பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்காக தான் நாங்க எல்லாம் வந்திருக்கோம். அது நீங்க தேன்கிட்டே கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன். இருங்க இருங்க, எங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? அந்த கிஃப்டே இப்பதான் ரெடி பண்ண போறோம். சரி பண்ணுங்க. வினய், அத நீங்க இல்லாம பண்ண முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. போய் எடுத்துட்டு வா. என்னது? வெயிட் பண்ணுங்க. இந்தாடி. இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு தான் இந்த Dress. போய் போட்டுட்டு வாங்க. மேரேஜ் அன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க 2 பேருக்கும் பேனர் வைக்க போறோம். அதுக்கு தான் உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுக்க போறோம். போட்டோவா? ஆமா, நல்லா பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கணும். அதோ அங்க பாருங்க, கேமராமேன் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கூட்டிட்டு வந்திருக்கோம். என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, லைட் போயிடும். ஷூட் வேற பண்ணணும்ல. புடிங்க புடிங்க, போங்க. வாங்கிக்கோங்க வினய். போங்க, ரெடி ஆயிட்டு வாங்க.
என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? போயிட்டு வாங்க, குயிக்கா போங்க. இல்ல இதெல்லாம் இப்ப வேணுமான்னு கொஞ்சம் யோசிங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. அதுவும் இல்லாம நமக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்கு. இந்த பேனர்லாம் ஓல்டு கல்ச்சருங்க. அதெல்லாம் எதுக்கு இப்போ? என்ன பேசிட்டு இருக்கீங்க? சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம போயிட்டு வாங்க. கல்யாணமே ஓல்டு கல்ச்சர் தான், அதெல்லாம் பண்ணாம விட்டுருமா என்ன? ஏய், மாப்பிள்ள ரொம்ப யோசிக்கிறாருடி. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கூட்டிட்டு போய் ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி கூட்டிட்டு வாங்க. ஏய், ஓகே. ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நானே ரெடி ஆகி வரேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. போங்க. ஏய் புது பொண்ணு, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீ போய் ரெடி ஆயிட்டு வா, போ. சரி, ரெடி ஆயிட்டு வரேன். ஸ்டார்ட் பண்ணா? ரெடியா? மேடம் கொஞ்சம் ரைட் வாங்க. ஸ்மைல். இங்க கை வைங்க. சார் ரொமான்ஸா இருங்க சார். கொஞ்சம் க்ளோஸா வாங்க. ஏன் சார் வெக்கப்படுறீங்க? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வெக்கப்படுறீங்க? நல்லா பிரைட்டா இருங்க சார், அப்பதான் போட்டோ நல்லா வரும் சார். சூப்பர்மேன், ஏன் டல்லா இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஸ்மைல் பண்ணுங்க, நல்லா போஸ் கொடுங்க. ஸ்மைல். ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு சார். ரெண்டே போஸ்ட் தான் சார், எடுத்துடலாம் சார். எடுத்த வரைக்கும் போதும், மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே. இங்க பாரு விக்ரம், என் செல்லம் இல்ல. மம்மி சொன்னாலும் உனக்கு புரியாதுடா. உனக்கு புரியுற வயசு வரப்ப கண்டிப்பா நான் எல்லாத்தையும் சொல்றேன். இப்போதைக்கு பாட்டி கிட்ட சொல்றேன்னு அது எதுன்னு பிரச்சனை பண்ணிடாத கண்ணா, பிளீஸ். மம்மி உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ யாருக்கிட்டையும் இத பத்தி பேசாத. சொல்லுடா, சரின்னு சொல்லுடா. சரி மம்மி. பால குடி. மம்மி இப்ப வரேன். மித்ராக்கா, மித்ராக்கா. வா தேனு, டீ காஃபி ஏதாவது வேணும்? இந்த நேரத்துல யாராவது டீ காஃபி குடிப்பாங்களா?
இல்ல கிச்சனுக்கு வந்தியே அதான் என்னன்னு கேட்டேன். உங்க உபசரிப்பெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏங்கா உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு நானும் வினையும் கல்யாணம் படிக்கிறது பிடிக்கலையா? ஏங்கா இப்படி மனசுல இவ்ளோ விஷத்தையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க? வேண்டாம் தேனு, நானும் சின்ன பொண்ணு பாவோன்னு பொறுத்து போறேன். ஆனா நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நான் தான் நீ கேட்ட அன்னைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்ல. திரும்ப திரும்ப இந்த வீட்ல என்ன நடந்தாலும் பழிய தூக்கி என் மேல போடுறதுலயே குறியா இருக்க. ஐயோ என்ன நம்பு தேனு ப்ளீஸ். எப்படி நம்ப சொல்றீங்க? இது பாருங்க. முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் வைக்கணும்னு பாட்டி அடம் புடிச்சு வைக்க சொன்னாங்க. ஆனா நீங்க ரூமுக்கு போய் இப்படி கிழிச்சு போட்டிருக்கீங்க. ஏன் மித்ராக்கா? ஏன் உங்களுக்கு இவ்வளவு வன்மம்? சத்தியமா சொல்றேன், உலகத்துல யாராச்சும் இந்த மாதிரி கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பத்திரிக்கையை கிழிச்சு போடுவாங்களா? அப்படி நான் உங்களுக்கு என்னதான் துரோகம் பண்ண? உங்களை நான் எப்படி எல்லாம் நினைச்சேன் தெரியுமா? அப்படின்னா இது விக்ரமா இருக்குமோ? அவன் தான் கண்டிப்பா இதை செஞ்சிருப்பான். தேனு தேனு ப்ளீஸ், சத்தியமா நான் இதை பண்ணல. அதாவது நான் டேபிள் மேல வச்சேன். ஒருவேளை ஆணியில மாட்டி கிழிஞ்சிருக்கும். ஓஹோ, ஆணியில மாட்டி தோ இப்படி இப்படி கிழியுமா? உங்களெல்லாம் போய் நேர்மையான ஆளுன்னு நம்பணும் பாத்தீங்களா? என்ன சொல்லணும்? இல்ல தேனு, நான் போதும். நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அது எதுவும் நம்புற மாதிரி இல்ல. நீங்க பண்றது எதுவும் சரிப்பட்டு வரலக்கா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்னதான் தலை கீழே நின்னு தண்ணி குடிச்சாலும் நான் வினய கல்யாணம் பண்றத உங்களால தடுக்கவே முடியாது. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். இதெல்லாம் பாட்டிக்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதோ கண்ணு முன்னாடி என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஓஹோ, நீ உன் பொண்டாட்டியோட சேர இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை பணைய வைக்கிறியா? ஏங்க சும்மா இருங்க. எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. உன் பொண்டாட்டிக்காக நீ இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கும்போது நாங்க உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு போயிடுவோமா? ஏய், என்ன சொல்ற நீ? ஆமாங்க, தாலி கட்டினவ கூட இருக்கும் போதே இன்னொரு பொண்ண பாக்குற இந்த காலத்துல 6 வருஷமா தாம் பொண்டாட்டிக்காக இவ்ளோ உறுதியா தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க இந்த தம்பிக்கு நம்ம உதவலனா வேற யாருக்குங்க நம்ம உதவ போறோம்? என்னண்ணே, இப்பதான் வந்தீங்களா? உங்க ஓனர் கிட்ட காலையில வந்து வேலை ஆரம்பிக்க சொன்னேன். இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க. இப்ப வேலை ஆரம்பிச்சு எப்ப முடிப்பீங்க? அதெல்லாம் முடிச்சிடலாம் சார். எப்பண்ணே முடிப்பீங்க? இப்பவே ஈவினிங் ஆச்சு. நைட்டுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருவீங்களா? ஏன்பா, நாளைக்கு நிச்சயதார்த்தம், நாளான்னைக்கு கல்யாணம். நீங்க பந்தல் போட்டு முடிச்சாதானே நாங்க ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ண முடியும். அம்மா, அதெல்லாம் முடிச்சு கொடுத்துருவோமா? நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. காலையில பாக்குறப்ப டெக்கரேஷன் பக்காவா இருக்கணும். சரியா சார்? எங்களை நம்பி வேலையை ஒப்படைச்சிருக்கீங்க, விட்டுருவோமா சார்? நைட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் வேலையை முடிச்சிட்டு தான் சார் போவோம். சரிண்ணே, பண்ணுங்க.
ஃபங்க்ஷன் வீட்ல தான் நடக்குதுன்னு சிம்பிளா பண்ணிடாதீங்க. சரிங்க சார். நல்லா கிராண்டாவே பண்ணுங்க. பணத்தை பத்தி ஒரு கவலையும் வேண்டாம். கார்த்திக், அவருக்கு காணிக்க வச்சு கொடுப்பா. ஒரு நிமிஷம். எப்படி இருக்குமா? நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப நல்லா அமைஞ்சு வந்திருக்குப்பா. இது இவ அம்மா தேனுக்காக சேர்த்து வச்ச தங்கம். அவளோட ஆசீர்வாதத்தினால்தான் இந்த தாலி இவ்வளவு நல்லா வந்திருக்கு. என்ன பண்றது, இதெல்லாம் பாக்குறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்காம போயிடுச்சு. பாட்டி, இப்ப எதுக்கு அத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மா இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு பாட்டி? உன் பாட்டியா நான் இருந்து பண்ணாலும் உன்னை பெத்த உன் அம்மா அவ இருந்து பண்ற மாதிரி வருமா? பாட்டி தாலி கொடுங்க, நான் பாக்குறேன். இல்லடா, நீ கை தவறி கீழே போட்டுட்டேன்னா அது அபசகுணம் ஆயிடும். இரு பாட்டி நானே காட்டுறேன். கொடுங்க பாட்டி, நான் கீழே எல்லாம் போட மாட்டேன். ஐயோ பாத்து. ஹை, சூப்பரா இருக்கே. தானியா, பார்த்தது போதும், குடுமா பத்திரமா வைக்கணும். இருங்க பாட்டி. மித்ரமா, நீங்க சொல்லுங்க, இது எப்படி இருக்கு? நீங்க போட்டிருந்ததும் இதே மாதிரி தான் இருந்துச்சா? இப்படிதான் இருந்துச்சா? சொல்லுங்க மித்ரமா, சொல்லுங்க மித்ரமா. ஐயோ, ஒரு நிமிஷத்துல என் உசிரே போயிடுச்சு. நல்ல வேலை நீ பிடிச்சேம்மா, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? தானியா, உன்னை குடுன்னு தானே சொன்னேன். ஏன் இப்படி பண்ற? பெரியவங்க பேசுற இடத்துல உனக்கு என்ன வேலை? நீ போய் விளையாடு போ. பாவமா. என்ன மேடம், வேற ஏதாவது பிளான் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? தம்பி தெரியல, நான் நாகுப்பா. தெரிஞ்சனாலதான் கேட்டேன். இந்த நேரத்துல என்ன பண்றீங்க? ஆமா, நீங்க எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தீங்க? நான் தாகமா இருக்குன்னு தண்ணி குடிக்க வந்தேன். எனக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சா, அதான் வந்தேன். எனக்கு தண்ணியே எடுத்து வைக்கல இந்த மித்ரா. நல்லா போய் சொல்றீங்க. இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதை போயிடுங்க, இல்ல சத்தம் போட்டு எல்லாரும் எழுப்பிடுவேன். இல்ல தம்பி, நீங்க யாரையும் கூப்பிட வேண்டாம். எனக்கு நிஜமாவே ரொம்ப தாகமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப குளிருச்சா, அதான் பெட்ஷீட்டோடய வந்திருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். சரி போங்க. இவங்க வில்லகமான ஆளாச்சே, இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிறாங்க. அதுவும் மித்ரா ரூம் பக்கத்துல வந்து நிக்கிறாங்கன்னா இது பிளானோட தான் வந்து நிக்கணும். இப்படியே விட்டுறக்கூடாது. இவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். பாப்போம். பாட்டி, காரணம் இல்லாம நீங்க என்ன பாராட்ட மாட்டீங்களே, என்ன விஷயம்? விஷயத்துக்கு வாங்க. பொழைக்க தெரிஞ்ச புள்ள இன்னைக்கு தாலியை கொண்டு போய் கோயில வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துட்டா கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். சாயங்காலம் நிச்சயம் முடிஞ்சதுன்னா உனக்கு பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் தேனு. அப்புறம் என்ன, நீ நினைச்சத சாதிக்க போற. இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு இந்த கல்யாணத்திலே இஷ்டம் இல்ல, ஆனா நான் நினைச்சத சாதிக்க போறேன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அதானே? ஆமாண்டி,
எனக்கு அது கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல பாட்டி, அந்த மித்ராக்காவுக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லதான். யாரு விரும்பினாலும் விரும்பலைனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அது நீங்க பார்க்க தானே போறீங்க. நல்ல நேரம் ஆரம்பிக்க அரை மணி நேரம் தான் இருக்கு. இப்பவே கிளம்பினாதான் பூஜை ஆரம்பிக்க வசதியா இருக்கும். சம்பந்தியம்மா, எங்க எங்க மருமகளை என்ன காணோம்? அவங்க எப்பவுமே இப்படிதாம்மா, லேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. மித்ராவையும் காணுமே. இருங்க சம்பந்தி, நான் உங்களை கூப்பிடுறேன். தேனு, மித்ரா, மித்ரா. மா, நான் ரெடி. நீங்க எல்லாம் ரெடி தானே? கிளம்பலாமா? இன்னும் யாருமே கிளம்பின பாடாவே இல்ல. என்னம்மா, யார் ரெடி ஆகல இன்னும்? எங்க போனாங்க எல்லாரும்? என்ன நாகு, ஆடி அசைஞ்சு வரதுக்கு இதுதான் நேரமா? இன்னும் அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கா? நடக்காத கல்யாணத்துக்கு இந்த கிழவிக்கு அலப்பறைய பாரு. என்ன நாகு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம இருக்க. அண்ணி, அவ கிளம்பிட்டு இருக்கா, இது வந்துருவா. சரி சரி, மித்ரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ முன்னாடியே என்கிட்ட கிளம்பிட்டேன்னு சொன்னாலே. மித்ரா, மித்ரா. இதோ வரேம்மா. சொல்லுங்கம்மா. என்ன மித்ரா, நீ எல்லாம் ரெடியா? ரெடிமா. என்னடா பையன் மறைக்கிறான்? எனக்கு விக்ரம் முகத்தை பாக்குறதுக்கே கில்ட்டியா இருக்குது வம்ச. அவனை என்னால ஃபேஸ் பண்ணவே முடியல. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? எமோஷன் ஆகும், சும்மா இரு. இப்போதான் காரியம் கைக்குடி வந்துட்டு இருக்கு, நீ ஃபீல் பண்ணி கெடுத்துறாத. நாளைக்கு காலையில் வரைக்கும் அமைதியா இரு. சின்ன பையன் கோவத்தில் மறைப்பான், கொஞ்ச நேரத்தில் அவன் கோவம் போயிடும். நீ ஃபீல் பண்ணாம மூஞ்சியில் சிரிப்பை லேமினேட் பண்ணி வச்சுக்கோ. மூஞ்சியில் சிரிப்பை வச்சுக்கோ. மாப்பிள்ள, நீ அவனை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அவன் முறைச்சிட்டே தான் இருப்பான். என் புது Dress எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உனக்கு என்னடா தங்கம், நீ எப்பவுமே அழகுதான். என்ன மித்ரா, நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. சம்பந்தி வேற பதட்டமா இருக்காங்க. டயத்துக்கு பூஜையை முடிக்கணுமா? கிளம்பிடலாமா? அவ்வளவுதாமா, கிளம்பிடலாம். மித்ரா, பூஜையில வைக்க அந்த புடவை, வேட்டி, மாங்கல்யம் எல்லாம் ரெடி தானே? எல்லாமே ரெடியாதாமா இருக்கு. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும்மா, அது உன்கிட்டயே இருக்கட்டும். நீ கோயில்ல வந்து கொடு. நான் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க கண்ணை மூடி சாமியை வேண்டிக்க சொல்றீங்க. அது நடக்காது பாட்டி. நான் நடக்க விட மாட்டேன். இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. டாடி, நீங்களும் நான் சொல்றத சீரியஸா எடுத்துக்கல. நான் போறேன்.
நாகு வாமா, கரெக்டா தான் வந்திருக்க. சாமி கிட்ட இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மனசார வேண்டிக்க. சரிங்க அண்ணி. கடவுளே, எக்காரணத்தை கொண்டு இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இவங்க எல்லாரும் ஏதோ ஃப்ராட் வேலை பண்றாங்க. அது என்னன்னு நீதான் எனக்கு காட்டி கொடுக்கணும். அடேங்கப்பா, உங்க வேண்டுதல் பலமா இருக்கும் போலயே. ரொம்ப நேரமா வேண்டிக்கிட்டீங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். உங்க வேண்டுதல் பலிக்கிறதுக்கு அம்பாள் துணையா இருப்பா. பிரசாதம் வாங்கிக்கோ. நாம போட்ட பிளானை விட வேலை ரொம்ப ஈஸியா முடிய போகுது. அந்த பொடிய விக்ரம் இப்போ கோவில்ல இருந்து வெளியில வரான். அங்க வச்சு அவனை தூக்கிடுங்கடா. ஆமா, ப்ளூ கலர்ல செக்குடு போட்ட ஷர்ட், அப்புறம் பிளாக் கலர் பேண்ட். ஆமா, இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி அவனை டக்குன்னு தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுங்க. என்னது, விக்ரம காணுமா? ஆமாமா, எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டேன். ஆனா அவனை காணுமா? என்ன மித்ரா, நல்லா தேடி பாத்தியா? எங்கேயாவது மூல முடுக்கல உட்கார்ந்திருக்க போறாமா? அதெல்லாம் நான் கோவில் முழுக்க தேடி பார்த்துட்டேம்மா. மண்டபம், சன்னதின்னு எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். ஐயர்கிட்ட கூட கேட்டம்மா. விக்ரம் கோவில் உள்ள இல்லம்மா. ஐயோ, கோவிலுக்குள்ள இல்லனா எங்க போயிருப்பா? சாமி கும்பிடும் போது அவன் உன் பக்கத்துல தானே மித்ரா நின்னுட்டு இருந்தான். அப்புறம் எப்படி திடீர்னு காணாம போவான்? இல்ல பாட்டி, எல்லாரையும் கண்ணை மூடி சாமி கும்பிட சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் நான் கண்ணை திறந்து பார்த்தேன். விக்ரம் இல்ல. விக்ரம், விக்ரம் அம்மாவை விட்டு எங்கடா போன? விக்ரம், மித்ரா அழாதீங்க மித்ரா. நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க? எங்க போயிருக்க போறான்? இங்கதான் எங்கேயாவது விளையாட்டு இருப்பான். பயப்படாதீங்க மித்ரா. நான் எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். சரியா? இத பாருங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடலாம். வாங்க போய் பாருங்க. நம்மளும் தேடுவோம். கிடைச்சிருவாம்மா, அழாத. விக்ரம் எங்கடா போன? விக்ரம், விக்ரம். அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. விக்ரம் காணாம போனது தற்செயலா நடந்ததா இல்ல மித்ராக்காவே பிளான் பண்ணிருக்காங்களான்னு தெரியலையே. கொஞ்சம் டைம் கொடுத்து பார்த்தா என்ன ஏதுன்னு தானா உண்மை வெளியே வந்துரும். விக்ரம், விக்ரம். மித்ரா, மித்ரா, மித்ரா நில்லு மித்ரா. மித்ரா, விக்ரம் நீ என்ன சொன்ன? அவனை ஏதோ திட்டினியா? அவனை எங்க தேடிமே காணுமே. உங்களாலதான் விக்ரம்க்கு உங்க கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் உங்க மேல பொசசிவா இருக்கான். நீங்க தேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் உங்க கூட எப்பவும் போல இருக்க முடியாதுன்னு நினைச்சு அவன் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தான் தெரியுமா? இப்போ அவன் காணாம போனதுக்கும் நீங்க தான் காரணம். நான் காரணமா? சும்மா எம்மல பழி போடாத மித்ரா. எல்லாத்துக்குமே காரணம் நீதான். எனக்கு கல்யாணம் நடக்க போறத நினைச்சு நீ அழுகிறத பார்த்து விக்ரம் என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணி பேசினா. மம்மி ரொம்ப அழுகுறாங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு என்கிட்ட வந்து கெஞ்சுறான். ஐயோ, நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தலனா நான் காணாம போயிடுவேன் என்கிட்ட வந்து மிரட்டினானே. என்னது, காணாம போயிடுவேன்னு சொன்னானா? ஆமா மித்ரா, நான் அதை உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேன்.
அப்போ அவன் சொன்ன மாதிரி நிஜமாவே காணாம போயிட்டானா? ஐயோ விக்ரம், ஏன்டா இப்படி ஒரு முடிவெடுத்த? மம்மி கிட்ட சொல்லிருக்கலாமேடா. ஏன்டா இப்படி பண்ண விக்ரம்? ஐயோ விக்ரம், ஏதாவது பண்ணிக்க போறாங்க. மித்ரா கொஞ்ச நேரம் அழாம இரு. விக்ரம் ஒண்ணும் ஆகாது. எல்லாம் உங்களால வந்தது. உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க 2 பேரும் நிம்மதியா சந்தோஷமா இருந்தோம். நீங்க வந்துதான் என் வாழ்க்கையும் என் பையன் வாழ்க்கையும் சேர்த்து நாசமாக்கிட்டீங்களே. இங்க பாரு மித்ரா, நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருக்கியா? என் மேல குறை சொல்றதுதான் உனக்கு நேரமா? விக்ரம் எங்க போயிருப்பான்னு கொஞ்சமா யோசிச்சு பாக்குறியா? மித்ரா, ஒருவேளை விக்ரம் எது வீட்டுக்கு போயிருப்பானா? விக்ரம், எங்கடா போன? நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாதுடா. ஐயோ, என்னை விட்டுட்டு ஏன்டா போன? நீ எங்க இருந்தாலும் மம்மி கிட்ட சீக்கிரம் வந்துடுடா விக்ரம். விக்ரம், சீக்கிரம் வந்துடுடா. இல்லனா அம்மா செத்து போயிடுவேண்டா. மித்ரா, அமைதியா இரு. இந்த பாரு, விக்ரம் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருப்பான். வந்துருவாமா. ஏன் தான் இப்படி உன்னை போட்டு நீ கஷ்டப்படுத்திக்கிறியோ தெரியல. நீ அமைதியா இரு மித்ரா. விக்ரம் நம்மளை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டான். எல்லாரும் அவனை தேடி போயிருக்காங்கல்லம்மா. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க. இல்லம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவனுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. அப்படி இல்லனா நம்மள இவ்ளோ நேரம் பிரிஞ்சு அவன் இருக்கவே மாட்டாம்மா. என்ன பண்ணுவேன்? ஐயோ, என் பையன் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ? ஐயோ கடவுளே, உன்னை நம்பிதான கோயிலுக்கு வந்தேன். எனக்கு ஏன் இந்த நிலைமை? மித்ரா, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. நீங்க அழுது புலம்புறத பார்த்து மத்தவங்களும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி விக்ரம்க்கு எதுவும் ஆயிருக்காது மித்ரா. அவன் எங்கேயாவது சேஃபா தான் இருப்பான். மித்ரா, ஒரு பக்கம் விடையும் தேடிட்டு தான் இருக்காரு, இன்னொரு பக்கம் நானும் தேட தான் போறேன். நீங்க ஏன் பயப்படுறீங்க? மித்ரா, இன்னொரு ½ அன் அவர்ல விக்ரம் வீட்டுல இருப்பான். நீங்க கண்ணை தொடச்சிட்டு தைரியமா இருங்க. மா, அவங்களுக்கு குடிக்க ஏதாவது தண்ணி கொடுங்கம்மா. தேனு, நீ எங்கேயும் போகாம கூடவே இருந்து அவங்கள பாத்துக்க. மா, நான் கோயிலுக்கு போய் விக்ரம தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். சரி கார்த்தி, அவனை சீக்கிரம் எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடும். சரிம்மா, நான் கிளம்புறேன். வரேன். கார்த்தி இருப்பா, நானும் உன் கூட வரேன். சேர்ந்தே தேடுவோம். சரி வாங்க. வரேம்மா, வரேன். ஏ நாகு, போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா போ. விக்ரம், எங்கடா போன? நீ போகும்போது என்னையும் கூட்டு போயிருக்கலாம் இல்லடா. ஏண்டா என்ன தனியா விட்டு கஷ்டப்படுத்துற? வந்துட விக்ரம். விக்ரம், ஐயோ, அழுதது போதும், நிறுத்துறீங்களா? நானும் பாத்துட்டே இருக்கேன். என்ன ரொம்ப ஓவரா போயிட்டே இருக்கீங்க? இது என்ன கல்யாண வீடுன்னு நினைச்சீங்களா இல்ல இழவு வீடுன்னு நினைச்சீங்களா? நடு வீட்ல உட்கார்ந்து இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க. ஏய், வாடா. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். என்ன விடுங்க. நான் வர மாட்டேன். வர மாட்டேன். ஏய், நான் வர மாட்டேன். ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணுனா கை கால முடிச்சு போட்டுருவேன். வாடா. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். என்ன விடுங்க. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். டேய், வெளியே ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குடா. என்னடா பண்ணலாம்? ஒருவேளை மேடம் சொன்னாலும் வந்துட்டாங்களோ? இதுக்கு மேல இந்த பொடியை இழுத்துட்டு போறது நல்லது இல்ல. இவனுக்கு என்னென்ன பண்றது? இவன் எங்கேயே விட்டுட்டு போயிடலாம். ஆனா இவங்கிட்ட ஏதோ போட்டோ இருக்கிறதா மேடம் சொன்னாங்க. அதை மட்டும் வாங்கிடுவோம். செக் பண்றா. டேய், போட்டோ குறா. என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் சொல்றத கேளுங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஏய், ஒழுங்கா குறா. ஒழுங்கு சொல்றேன்ல, போட்டோ குறா. வலிக்குது. என்கிட்ட இல்ல.
ஏய் போட்டோ குறா. ஏய் குடுக்க போறியா இல்லையா? நல்லா செக் பண்றா. அண்ணே ஏதோ கல்யாண போட்டோ மாதிரி இருக்குண்ணே. சரி சரி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோ. அவங்க வந்துட போறாங்க. வா போலாம். மாப்பிள்ள நில்றா, அவனுக்கு கிடக்குறானுங்க. பாப்பா விக்ரம் என்னாச்சுன்னு பார்க்கலாம் வா. இல்லையா? வாடா டே வா. விக்ரம் 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 அழாத விக்ரம், அழாதடா விக்ரம். விக்ரம் 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 நான் தான் வந்துட்டேன்லடா. அழாதடா விக்ரம், விக்ரம் அழாதடா விக்ரம்.